உறுப்புகள் செயல்படக்கூடிய நேரத்தை காட்டுகிற கடிகாரம் தான் நம்ம பயோ கிளாக். என்னங்க? பயோ கிளாக் அல்லது சிர்காடியன் ரித்தம் என்று வேர்ல்டு லெவல்ல பேசப்படுற ஒரு விஷயம். சரிங்களா? இந்த போட்டோ நான் எல்லாருக்கும் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க குரூப்ல பார்க்கலாம். சரிங்களா? இதுல இந்த இடம் பாருங்க. காலையில 6 மணி இங்க. சரிங்களா? இது மத்தியானம் 12 மணி. இது ஈவினிங் 6 மணி. இது நைட் 12 மணி. ஓகேங்களா? நம்மளோட வாட்ச்ல நீங்க 12 ஹவர்ஸ் தான் பார்த்திருப்பீங்க. இது 24 ஹவர்ஸ் சார்ட். அதனால நீங்க இப்படி பார்க்கணும். ஓகேவா? இது இரவு 12 மணி, 6 மணி, மத்தியானம் 12 மணி, சாயங்காலம் 6 மணி. ஓகே? இந்த 24 மணி நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற 12 ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றும் 2 மணி நேரம் வேலை செய்யும். அதுல 2 உறுப்புகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஜோடி உறுப்புகள். அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். டீப்பா இன்னைக்கு போக வேண்டாம். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றம் இன்னையிலிருந்தே நிகழும். குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையிலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த சிர்காடியன் ரிதத்தை உடைக்கிற வேலையில பெரும் முயற்சி பண்றவங்க பெண்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? சரி. இப்போ எங்க இருந்து தொடங்கலாம்னா, நீங்க அதிகாலை 3 மணி இந்த இடத்துல இருந்து தொடங்குவோம். ஏன்னா இதுதான் நாம எழக்கூடிய நேரம். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம் என்று சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 3 மணியிலிருந்து அதிகாலை 3 மணியிலிருந்து தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா? காலையில 3லிருந்து 5 மணி வரை எந்த உறுப்பு வேலை செய்யுது? லங்ஸ், நம்முடைய நுரையீரல். சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன், பின்னாடி டீப்பா பார்க்கலாம். காலையில 3 to 5 மணி வரைக்கும் நுரையீரல், 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் காலையில லார்ஜ் இன்டெஸ்டைன் என்று சொல்லக்கூடிய பெருங்குடல். சரிங்களா? 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டொமக், நம்முடைய வயிறு. ஓகேங்களா? 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நாம் இப்ப பயிற்சிக்கு முன்னாடி வரோம் இல்லையா, அந்த நேரத்துல ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல். ஓகேவா? நம்ம கிட்ட மண்ணீரல் ஒண்ணு இருக்கு. 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நம்ம பாருங்க, நம்ம எந்த டைம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு. ஹார்ட்டோட டைம்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கைக்கு இந்த பயிற்சி ஒரு ஹார்ட் மாதிரி தானே. அப்ப இயற்கை ஹார்ட்ல தான் கொண்டாந்து வச்சிருக்கு. ஓகேவா? இது நீங்க ஈஸியா போக மனப்பாடம் பண்ணிக்கலாம் டைம். 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் என்று சொல்லக்கூடிய சிறு குடல் இங்கே வேலை செய்யும். ஓகேங்களா? 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் பிளாடர். ஓகேவா? யூரினரி பிளாடர் இங்க வேலை செய்யும். சிறுநீர்ப்பை. ஓகே, தமிழ்ல சொல்லணும். சிறுகுடல் 1 to 3, 3 to 5 சிறுநீர்ப்பை. 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சாயங்காலம் கிட்னி, நம்முடைய சிறுநீரகம் வேலை செய்யும். 7 to 9 பெரிகார்டியம் என்று சொல்லக்கூடிய இருதயத்தை சுற்றி இருக்கிற ஒரு உறை, அதனுடைய செயல்பாட்டு நேரம். 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ட்ரிபிள் பர்னர்னு போட்டிருக்காங்க. ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்கு. வெப்ப மூட்டி, நான் பின்னாடி விளக்குறேன் உங்களுக்கு. அது வேலை செய்யுது. இதுதான் பீக் ஹவர். இதுக்கப்புறம் இந்த 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வருது பாருங்க, இந்த 4 மணி நேரம். இதுதான் வெரி பீக் ஹவர். சரிங்களா? அது என்ன டைம்? கால் பிளாடர் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை. 11 மணிக்கு மேல தூங்கணும்னு அடிச்சு சொல்றோம்ல, கால் பிளாடர், பித்தப்பை. 1 to 3 லிவர். 12மே ராஜ உறுப்பு தான். ராஜ உறுப்புக்கெல்லாம் ராஜ உறுப்பு லிவர் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இவர் எத்தனை மணிக்கு வேலை செய்யறாரு? நைட்டு 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். சரி, ஒவ்வொன்னா பார்த்துருவோம்.
நமது உடலில் உள்ள உள் உறுப்புகளின் இயக்கங்களை கீழ்வரும் நேரங்களில் நாம் பயன்படுத்தும் போது கிடைக்கும் நன்மைகளை தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதிகாலை 3 to 5 என்ன சொன்னோம்? நுரையீரல் என்று சொன்னோம். சரிங்களா? இப்ப நுரையீரலோட ஃபங்க்ஷன் ஆஸ்துமா பேஷண்ட் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க 3 to 5 படாத அவதப்படுவாங்க. சரிதானுங்களா? நுரையீரல பிரச்சனை இருக்கிறவங்க காலையில 3 to 5 படாத அவதப்படுவாங்க. இன்னும் நம்ம முன்னோர்கள் மருத்துவம் பார்க்கறப்ப உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, மருந்து சாப்பிட்றதுக்கு காலையில 4 மணிக்கு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த மருத்துவர்கிட்ட போய் அந்த மருந்து வாங்கி சாப்பிடணும். என்ன காரணம்? 4 மணிக்கு தான் நுரையீரலோட ஃபங்க்ஷன் அபரிமிதமா இருக்கும். இந்த நுரையீரல் தங்கிட்டு இருக்கிற கழிவியெல்லாம் வெளியேற்றும். தன்னை சக்திப்படுத்தி கொள்றதுக்கான நேரம். அப்ப ஏன் நம்ம எந்திரிக்கணும்னு சொல்றோம்னு புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீங்க அதுவும் 5 மணிக்கு முன்னாடி பச்சை தண்ணியில குளிக்கிறப்ப நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு இன்னும் சொல்லல. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா இம்மீடியட்டா கியூர் ஆகும். ஆஸ்துமா முதல் கொண்டு சொல்றேன். சரிங்களா? இப்ப பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில பச்சை தண்ணி வச்சுக்கணும். வாயை மூடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க தலையில கொஞ்சம் தண்ணி வச்சு காலில இருந்து ஊத்தி நீங்க குளிச்சறக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க காற்று ஓட்டம் வாய் வழியா போறது ஸ்டாப் ஆயிரும். மூக்கு வழியா மட்டும்தான் உங்க காற்று ஓட்டம் ஓடும். மிக மிக விரைவாக நுரையீரலில் இருக்கிற எல்லா நோய்களும் குணமாவதற்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் வந்து இந்த வாயில தண்ணி வைத்து கொண்டு குளிப்பது. இது இயற்கை மருத்துவத்துல பல வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்களா? சரி, அப்ப நுரையீரல் இயங்கி கொண்டு இருக்கிறத இந்நேரத்துல எழுவது உடல் நலத்திற்கு மிகவும் நன்று. இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. யோகாசனம், மூச்சு பயிற்சி, தியானம் போன்றவைகளை இந்த நேரத்தில் செய்வது மிகவும் நல்லது. ஏங்க காரணம்? காலையில 3:30 to 5 மணி வரைக்கும் என்ன இருக்கும்னு நம்ம பேசியிருக்கோம். ஓசோன் அபரிமிதமான சக்தியை இந்த பூமியில வந்து தள்ளிட்டு இருக்கு. சரியானுங்களா? அந்த தெய்வீக பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா நம்ம கிட்ட இறங்கிட்டு. அப்ப அந்த நேரத்துல எந்திரிச்சு நம்ம தியானம் செய்யறதோ அல்லது பயிற்சிகளை செய்வதோ ஒரு தெய்வீக பிரபஞ்ச சக்தியை தானாகவே நாம் ஈர்த்து கொள்வதற்கான ஒரு செயலை இங்க செய்யும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ரோட்ல படுத்திருக்காங்க பாத்தீங்களா? ரோட்ல ஏழை எளிய மக்களா படுத்திருக்காங்கல்ல, பிச்சை எடுக்கிறாங்க, முடியாதவங்க படுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பெரிய நோய் வருதுன்னு பார்த்துருக்கிறீங்களா? கொரோனா வந்தப்ப கூட யாரோ சொன்னாங்க, இந்த ரோட்ல படுத்திருக்கிறவங்க யாருக்குமே கொரோனா வரலையே சார். ஏன்னா அவங்க எங்க படுத்திருக்காங்க? வெட்ட வெளியில படுத்திருக்காங்க. அப்ப அந்த ஓசோனோட காற்றை நேரடியா அவங்க என்ன பண்றாங்க? இன்ஹேல் பண்றாங்க. புரியுதா? நீங்க அது அவங்களுக்கு இம்யூனிட்டி பவருக்கு மிக மிக பெரிய விஷயமா இருக்கு. அதனால எந்த நோயும் பெருசா அவங்கள தாக்குறது இல்லை. சரியானுங்களா? அப்போ ஆஸ்துமா நோயாளிகளா இருக்கிறவங்க இந்த நேரத்துல என்ன பண்ண முடியாது? ப்ராப்பரா நீங்க தூங்க முடியாது, மூச்சு விட இயலாது, சிரமப்படுவீங்க. ஓகேவா? அப்ப அந்த 3 to 5 என்பது நுரையீரலுக்கான டைம். அதனாலதான் 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன் ஆகலான்னு சொன்னா சும்மா சொல்லல. மூச்சு காற்று தானே நம்மளை வழி நடத்துது இல்லைங்களா? மூச்சுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த மூச்சு இயங்குற நேரத்துல பயன்படுத்துறப்ப நம்ம நிறைய சித்திகளை பெற முடியும். வாசியோக பயிற்சியில நிறைய சொல்லுவாங்க இதை பத்தி. வாசியோக பயிற்சியை 3 to 5 தான் செய்யணும். புரியுதா இல்லைங்களா? நம்ம கிட்ட வாசியோகம் இல்லை, அது தேவையில்லைன்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. நம்மளோட மூச்சு பயிற்சி செய்யறது மிக மிக சிறப்பான விஷயம் 3 to 5. அதனால ஒரு சிலர் எனக்கு தியானம் காலையில எந்திரிச்சோடனே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்றது என்னன்னா, காலையில எழுந்த உடனேயே மூச்சு பயிற்சி ஒரு முறை பண்ணிருங்கன்னு சொல்லுவோம். அது மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும். காலையில தியானம் நல்லா வரும், இயல்பா எல்லாத்துக்குமே வரும், வராதவங்களுக்காக சொல்லும். சரி, 2வது காலை 5 to 7, 3 to 5 நுரையீரல். 5 to 7 யாரோட வேலை? நுரையீரலோட ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் யாருங்க? பெருங்குடல். சரியாங்களா? லார்ஜ் இன்டெஸ்டைன், நம்முடைய பெருங்குடல் தான் என்ன பண்ணுது? மொத்த கழிவையும் வாங்கி அதுல பிரிக்கிற சக்தியெல்லாம் பிரிச்சு எடுத்து வெளியில கொண்டு போய் தள்ளுது.
இதனால பாருங்க, இந்த பெருங்குடல் பாதிக்கப்பட்டால் உங்கள் நுரையீரல் பாதிக்கப்படும். தெரியுமா உங்களுக்கு? மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சளி தொந்தரவு இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஸ்கின் ப்ராப்ளம் வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் மேக்சிமம் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஒன்னா நுரையீரல்ல பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா மோஷன் போறதுல பிரச்சனை இருக்கும். குறிப்பா சளி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மோஷன் போறதுல பிரச்சனை இருக்கும். இப்ப இந்த பெருங்குடல் பாதிக்கப்பட்டால் நுரையீரல் பாதிக்கப்படும், நுரையீரல் பாதிக்கப்பட்டால் பெருங்குடல் பாதிக்கப்படும். 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். புரியுதானே? நான் சிம்பிளா சொல்ற மாதிரி, நீங்க காலையில டாய்லெட் போறோம்ல, டாய்லெட் போறதுக்கு முன்னாடி உங்க மூச்சு இழுத்து விட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நாளைக்கு செக் பண்ணுங்க. டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க மூச்சை இழுத்து விட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே டோட்டல் ஃப்ரீயா லங்ஸ் வேலை செய்யும். டாய்லெட் தானே போனீங்க, லங்ஸுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? 2க்கும் கனெக்ஷன் இருக்கு. சரி சரி. அப்போ இந்த லங்ஸ் நல்லா வேலை செய்யணும், ஆக்சிஜன் நல்லா இன்ஹேல் பண்ணணும்னா பெருங்குடல் ப்ராப்பரா வேலை செய்யும். அப்ப மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் பல சிக்கலுக்கு அடிப்படை காரணம்னு சொல்றோம். இப்ப பெருங்குடல் எப்போ 5 to 7 வேலை செய்யும். ஓகேங்களா? அப்ப காலையில எந்திரிச்சோடனே பச்சை தண்ணி 1 சொம்பு குடிக்கணும்னு ஏன் சொல்றோம்? டோட்டலா கழுவி இறங்கி பெருங்குடல்ல இருந்து அடிச்சுட்டு வெளியே போகணும். சரிங்களா? இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம எந்திரிக்கணும். 3 to 5 முடியலைன்னா 5 to 7 கண்டிப்பா எந்திரிக்கணும். இந்த நேரத்துல எந்திரிப்பவர்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்காதுங்க? மலச்சிக்கல் இருக்காது. ஓகேங்களா? மலம் கழித்துட்டு குளிர்ந்த நீரிலே குளிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதனால என்ன ஆகாது? நரம்பு தளர்ச்சி ஏற்படாது. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அற்புதமான விஷயம். நர்வஸ் சிஸ்டம் இப்போ குளிக்கிறப்பதான் உங்களுக்கு குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லா எனர்ஜியா இருக்கும். சுடுதண்ணியில் குளிக்கிறவங்க குளிக்கிறப்ப நல்லா இருக்கும், அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு டயர்டா இருக்கும். இதை நீங்க ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி விடியலில் எழுந்திருப்பவர் வாழ்க்கையில் தோற்றது இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. சரிங்களா? எப்ப? விடியலில் எழுந்திருப்பவர்கள். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறவங்களுக்கு நோய் வராதுன்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? வாழ்க்கையில தோற்பது இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லு. இப்ப வாழ்வில் என்றுமே அவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும். ஓகே. 3, காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை. இதுதான் நம்ம டைம். என்னங்க? வயிறு அல்ல, அது உயிர். சரிங்களா? ஸ்டொமக். சரிங்களா? நம்ம டோட்டலா வயிறுன்னு சொல்றோமே, அது வயிறு கிடையாது. மேல ஸ்டொமக்குன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இரைப்பை இருக்கிற இடம். சரிங்களா? இரைப்பை தான். அப்போ இந்த ஸ்டொமக் இயங்கி கொண்டிருக்கிறதா இந்த நேரத்துல என்ன பண்ணணும்? கம்பல்சரி 7 to 9 நம்ம வந்த வேலையான உணவை முடித்திருக்கணும். பெண்கள் எங்க தப்பு பண்றீங்கன்னு இப்ப கவனிங்க. 9 மணிக்கு மேலதான் நீங்க சாப்பிடுறீங்க. என்ன நடக்குன்னு பாருங்க. 7 to 9 உணவுக்கான நேரம். அப்ப நீங்க திருப்தியா உட்கார்ந்து காலை உணவை நாம சொன்ன மெத்தட்ல ப்ராப்பரா சாப்பிடணும். சரிங்களா? அப்போ 9 மணிக்கு மேல உங்களோட ஸ்பிளீன் வேலை செய்யும். ஸ்பிளீன் சும்மா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேருக்கு அதை பத்தி அவேர்னஸ் தெரியறது இல்ல. கல்லீரல் தெரிஞ்ச வரைக்கும் மண்ணீரல் யாருக்கும் பெரிய அவேர்னஸா தெரியல. புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த மண்ணீரல் செயல்படுற நேரம் 9 to 11. அந்த நேரத்துல நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு போடுவாங்க பாருங்க. ஸ்பிளீன் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்கு? இங்க வலது மார்புல நேரா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல் இருக்கும். இடது மார்புல இருந்து நேரா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட மண்ணீரல் இருக்கும். அக்குபஞ்சர் பாயிண்ட்ல 12வது பாயிண்ட் நேரா இடது மார்புல இருந்து கோடு போட்டு நீங்க கை வைக்கிறீங்கல்ல, அந்த பாயிண்ட் உங்களோட ஸ்பிளீன். ஸ்பிளீன் மண்ணீரல். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். சரி, இந்த நேரத்துல மிகச்சிறிய சிற்றுண்டியோ பானங்களோ அல்லது தண்ணீர் கூட இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. பெண்கள் என்ன பண்றீங்க? இந்த நேரத்துலதான் எல்லாமே சாப்பிடும். இப்ப எல்லாருமே கூட அப்படி ஆயிடுச்சு. வீட்டுல குழந்தைங்க இருந்தா காலையில சாப்பிடுறது கிடையாது. வேலைக்கு போறப்ப கூட சாப்பிட்டு அனுப்பிச்சிடுறீங்க. மற்ற நாள்ல
10 மணி 11 மணிக்கு சாப்பிடுறோம் இல்லையா? கண்டிப்பா இந்த நேரத்துல எதுவும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மண்ணீரலோட செயல்பாட்டுல பாதிப்பு ஏற்படும். மண்ணீரல் நம்ம உயிர் சக்தி கூட நேரடியான தொடர்புடையது. நம்மளோட இம்யூனிட்டி பவர் சொல்றோம் இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மண்ணீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. புரியுதா இல்லைங்க? நம்ம உடம்புல இருக்கிற WPI ஒயிட் பிளட் செல்ஸ், WBC, சரியானுங்களா? இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. ஆர்மி மாதிரி அவங்க ப்ராப்பரா வேலை செய்யணும்னா மண்ணீரலோட சப்போர்ட் இருந்தா தான் வேலை செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. ஏன் இம்யூனிட்டி பவர் குறையுதுன்னு பாருங்க. நீங்க 9 மணிக்கு மேல சாப்பிடுற சாப்பாடு, எடுத்துக்கொள்ற பானங்கள் எல்லாமே உங்களுடைய உடலிலே மண்ணீரலோட செயல்பாட்டை நிறுத்தி. நான் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. நீங்க 7 to 9ல உங்களுடைய சிறுகுடல் வேலை செய்யுதுங்க. அந்த நேரத்துல சாப்பாடு போட்டீங்கன்னா, இது சாரி ஸ்டொமக் வேலை செய்யுது. அந்த நேரத்துல சாப்பாடு போட்டீங்கன்னா அதனோட வேலை டைஜஷன் பண்ணி தள்ளிடும். இப்ப 9 மணிக்கு மேல மண்ணீரல் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்துல கொண்டு போய் சாப்பாடை போட்டீங்கன்னா உங்க மண்ணீரலுக்கு போற எனர்ஜி எல்லாம் பிச்சுக்கிட்டு உங்களோட ஸ்டொமக்குக்கு வந்து நிற்கும். உங்க மண்ணீரல் பாதிக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இப்போ இது என்ன ஆகும்னா உடல்ல வெப்பம் அதிகரிக்கும். மேலும் அந்த நேரத்துல நீங்க நாம சாப்பிடுற உணவு, தண்ணி, சரியாங்களா, அப்படி எடுத்துக்கிறது வந்து ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சரியாங்களா? அப்ப உணவு ஜீரணத்துல மண்ணீரலின் பங்கு பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நிறைய தெரியும். மண்ணீரலோட பங்கு, மிகப்பெரிய பங்கு ஜீரணத்தில் நடக்குது. சரிங்களா? அது நம்ம பின்னாடி வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். பாடி அனாட்டமின்னு பார்த்தா அது ஒவ்வொரு உறுப்புக்கும் 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயம் நடக்குது. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எதை வாங்கி படிக்கிறீங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல. மனித உடல் ரகசியங்கள் நிறைய புத்தகங்கள் விக்குது. நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி வேலை செய்யுது, புரியுதா இல்லைங்களா? அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதையோ தெரிஞ்சு வச்சிருக்கிற நம்ம உடம்ப பத்தி தெரிஞ்சு வச்சுக்கல. அப்ப அதுதான் இங்க பிரச்சனையே. சரிங்களா? ரைட். அப்ப உணவு சாப்பிட்டதும் ஏற்பட வேண்டிய சுறுசுறுப்பிற்கு பதிலாக, சரி, சாப்பிட்டோன்னே எப்படி இருக்கணும்? புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பா இருக்கணும். நீங்க 7 to 9ல சாப்பிட்டுட்டு தூக்கம் வருதான்னு பாருங்களேன். நீங்களே செக் பண்ணுங்க. ஆனா இந்த 9ல இருந்து 11 மணி வரைக்கும் சாப்பிடுற ஆளுகளுக்கு சுறுசுறுப்பும் இருக்காது, புத்துணர்வும் இருக்காது. மாறாக அசதியும் தூக்கமும் அந்த நேரத்தில் அவர்களை ஆட்கொள்ளும். கொள்ளுதா இல்லையான்னு பாருங்க. டயர்ட் ஆயிரும் பாடி. புரியுதா இல்லைங்களா? நாளடைவில் பசி குறையும். பசி அப்படியே என்ன ஆயிரும்? டவுன் ஆயிட்டே வரும். காலையில யோகாசன பயிற்சிகளை முடித்த பின் சிலருக்கு மேற்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் தோன்றும். இதற்கு காரணம் அவர்களுடைய மண்ணீரலுடைய செயல் இயக்க குறைவுதான் அதற்கான காரணம். சரிங்களா? நீரிழிவு நோயாளிகளுக்கும் தொந்தரவு அதிகரிக்கும். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? கொஞ்சம் நல்ல ஓய்வு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க தேவையில்லாம மற்ற வேலைகளை ஏதாவது செஞ்சுட்டு உடம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்புல படபடப்பு, மயக்கம், தூக்க கலக்கம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்ப 9 to 11 மண்ணீரலுக்கான டைம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல எந்த உணவை எடுக்கக்கூடாது. காலையில் 7 to 9க்குள்ள கண்டிப்பா உணவு எடுத்துடணும். 8 மணி பர்ஃபெக்ட் டைம் நீங்க சாப்பிடுறது. 7 மணிலிருந்தே சாப்பிடலாம் உங்க பசி உணர்வை பொறுத்து. ஆனா 8 மணி பர்ஃபெக்ட் டைம். 9 மணிக்கு மேல சாப்பிட வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? அப்படி ஏதாவது வேற வழி இல்லைன்னா, ரொம்ப பசியா இருந்ததுனால ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு விட்டுருங்க. அப்புறம் 11 மணிக்கு மேல சாப்பிட்டு. ஓகேவா? காலை உணவுக்காக சொல்றேன். சரி, அடுத்தது 5வது 2 hours நண்பகல் 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நம்மளோட ஹார்ட், யாருங்க? நம்மளோட ஹார்ட் சூப்பர் ஸ்டார். அவர் அங்கதான் வேலை செய்யறாரு 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும். சரிங்களா? ஹார்ட்டோட வேலை என்ன? டோட்டல் பிளட்ட உடம்பு ஃபுல்லா பரப்புற வேலை அவரோட வேலை. அப்ப ஹார்ட் இயங்கி கொண்டிருக்கிற கடினமான வேலை ஏதும் செய்யாமல் தண்ணீர் மட்டும் குடித்து உடலை சாந்தப்படுத்தி கொள்ளவும். இப்ப போய் ரொம்ப கடினமான வேலையை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? நகரத்தில் உள்ள எல்லா தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள் விழிப்புணர்வுடன் இருக்கும் நேரம். ஏன்னா இந்த நேரத்துலதான் என்ன ஆகும்?
இதய நோயாளிகளுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான பெரிய வாய்ப்பு இருக்கிற நேரம் என்னங்க? இந்த டைம் தான். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த நேரத்துலதான் நிறைய ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம சிக்கிட்டு தவிக்கிற இடம் இதுதான். என்ன பண்ணக்கூடாதுங்க? தூங்கக்கூடாது. இப்ப நம்ம கரெக்டா இறைவன் என்ன பண்ணிட்டான்? கிளாஸ் கொண்டாந்து வச்சுட்டான். மத்த ஆளுகளை கும்முன்னு ஒரு தூக்கம் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படி தூங்குனீங்கன்னா அப்பான வாயு பிராண வாயுவுடன் கலந்து மாரடைப்பை எதுங்க? நம்ம உடம்புக்குள்ள தச வாயுக்கள், அதை பத்தி உங்களுக்கு ஒன்னும் சொல்லல. அடுத்த வகுப்புல நம்ம ஃபுல்லா பிராண வாயுவை பற்றி, அது எப்படி தச வாயுக்களாக இயங்குது, நம்மளோட மூச்சு பயிற்சி மூலமா எப்படி அந்த தச வாயுக்களும் சிறப்பாக செயல்படுகிறதுங்கிறத பார்ப்போம். அபான வாயுன்னு ஒரு வாயு இருக்கு. தச வாயுக்கள் 10 விதமான வாயுல அபான வாயு பிராண வாயுன்னு 2 வாயுக்கள். 2 மிக்ஸ் ஆயிரும் அந்த நேரத்துல தூங்குனீங்கன்னா. அப்ப மாரடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது முகவாதம், மூட்டுவாதம், உடல் வலிகள் நிச்சயம் தோன்றும். வீட்டுல மத்தியான நேரத்துல தூங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதாங்க. மற்றபடி எல்லாம் ஒண்ணும் பெரிய இது இல்ல. புரியுதா இல்லைங்களா? உங்களை தூங்க வைக்க கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. தூங்குனீங்கன்னா இவ்வளவு நோய்கள் ஏற்படும். நிறைய பேர் எங்கிட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க, பகல்ல தூங்கலாமா? பகல்ல தூங்கலாமா? பகல்ல தூங்குனீங்கன்னா பல நோய்கள் உருவாகும். இன்னும் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தூங்குற ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் உருவாகும். புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் கவனிச்சுக்கணும். 6வது என்னங்க? மதியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரை. இவருதான் நம்மளோட ஸ்டொமக்கு கீழே யார் இருக்காங்க? சிறு குடல். நம்ம உடம்புல மிகப்பெரிய லென்த்தியான உறுப்பு எதுங்க? சிறுகுடல். சரிங்களா? இந்த நடுவுல இருக்கிறது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது சிறுகுடல். இது கல்லீரல். சரிங்களா? இது கல்லீரல். இதுதான் பித்தப்பை. இந்த படத்தை மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. சரிங்களா? இது கல்லீரல். பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசு இருக்கு. சரிங்களா? இது கால் பிளாடர். கல்லீரலோட கனெக்ஷன்ல இருக்கிறது பித்தப்பை. இது நம்மளோட ஸ்டொமக், இரைப்பை. அப்புறம் இது சிறுகுடல். சிறுகுடல் அப்படியே பெருங்குடல் இது கூட கனெக்ட் ஆகி நம்ம மலக்குடல் வழியாக மலம் வெளியே வரும். சரிங்களா? அப்ப மதியானம் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சிறுகுடல் வேலை செய்யும். அப்ப சிறுகுடல் வேலை செய்யறப்ப நீங்க எப்படி சாப்பிடலாம்? நல்லா சாப்பிடலாம், திருப்தியா சாப்பிடலாம். சரிங்களா? 1 மணிலிருந்து 3 மணிக்குள்ள சாப்பிடணும். ஓகேவா? சரி, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏர்லியரா சாப்பிடுங்க. இதுல தள்ளி போக வேண்டாம். அப்ப சிறுகுடல் இயங்கி கொண்டிருக்கிறனால மதிய உணவு முடித்து 3ல இருந்து 5 நிமிஷம் கண்களை மூடி ஓய்வு எடுக்கலாம். இந்த வார்த்தையை பாருங்க. ஓய்வுங்கிறதுக்கு தூக்கத்துக்கு நிறைய வித்தியாசம். தூங்குனீங்கன்னா அன்கான்சியஸ் ஆயிருவீங்க. ஓய்வு, நம்ம இன்னைக்கு ஓய்வு பயிற்சி தான் கொடுக்க போறோம். ரிலாக்ஸேஷன். உங்க உடம்பு ஓய்வுக்கு உட்படுத்தலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது? தூக்கத்திற்கு உட்படுத்தி விடக்கூடாது. அது ஏன் அப்படி தூக்கம் வருதுன்னா நீங்க நைட் சரியா தூங்குறது இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரிங்களா? படுத்து உறங்குவதை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். சரிங்களா? சரி, பகல் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும். 1 செகண்ட். சரி, நானு இதுல சில இதுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப போட்டோ எடுக்காம முடியாம போச்சு. நான் இப்ப கையோட உங்களுக்கு அதை எடுத்து காமிச்சிடுறேன். யூரினரி பிளாடர். சரிங்களா? சிறுநீர் பை. நம்ம உடம்புல சிறுநீர் பை இருக்குல்ல, மிக முக்கியமான உறுப்பு சிறுநீர் பை. கழிவுகளை வாங்கி வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? இந்த சிறுநீர் பை எப்ப வேலை செய்யுது? 3 மணிலிருந்து 5 மணி வரை அது வேலை செய்யும். சரிங்களா? அப்ப இந்த நேரத்துல நம்ம ஏதாவது ஜூஸ், தண்ணீர் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் 3 to 5. சரிங்களா? அந்த நேரத்துல முதுகு வலி, இடுப்பு வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மருத்துவத்துல சொல்றோம். ஓகே. 8வது, சிறுநீரகம். எப்பங்க? ஈவினிங் 5 to 7. நம்மளோட பயிற்சியில கிட்னி மசாஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? மிக அற்புதமான பயிற்சி.
அந்த சிறுநீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏங்க, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதுல சிறுநீரகத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அது எந்த டைம்ல? ஈவினிங் 5 to 7. நான் எதுக்காக இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம உடம்புல பிரச்சனை ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குல்ல, நீங்க அந்தந்த நேரத்துல இப்போ யாராவது ஒருத்தருக்கு சிறுநீரக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஈவினிங் 5 to 7ல நீங்க அந்த சிறுநீரகத்தை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளை, நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அபரிமிதமான ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். புரியுதா இல்லைங்களா? 5 to 7. ஓகே. அப்போ வழக்கமான வேலைகளில் இருந்து விடுபட்டு இரவு முன்பாகவே வீடு வந்து சேர வேண்டும். 5 to 7ல நம்ம என்ன வந்துடணும்? வீட்டுக்கு வந்துடணும். புரியுதா இல்லைங்களா? இது முன்னோர்கள் அப்படிதான் பண்ணாங்க. ரீனல் ஃபெயிலியர் முதல் நீர்க்கடுப்பு வரை ஏற்படும். நம்ம ப்ராப்பரா இந்த நேரத்தை பயன்படுத்தல அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இரவு 7 to 9 இருதய மேலுறை. சரிங்களா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பெரிகார்டியம் அப்படின்னு சொல்றோம். அது நீங்களா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இதயத்தினுடைய மேல் உறை. சரிங்களா? ஓகே. ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்க மைண்டுக்கு வந்து தோணணுங்கிறதுக்காக போடுறோம். ஓகே. சரி, சரியாங்களா? ஓகே. இது வந்து இருதயத்தினுடைய மேல் உறை. அதற்குன்னு சில சிறப்பான செயல்பாடுகள் இருக்கு. சரிங்களா? அது ஈவினிங் 7 to இரவு 9 மணி வரைக்கும் இருதயத்தினுடைய மேலுறை செயல்படும். இந்த நேரத்துல கண்டிப்பாக இரவு உணவை முடித்திருக்க வேண்டும். சரிங்களா? இந்த டைம்ல என்ன பண்ணலாம்? ஈவினிங் 7 to 9 இரவு உணவை நம்ம எடுத்துக்கலாம். சரியா இந்த நேரத்துல நம்மளோட இயக்கத்தை நம்ம வச்சிருக்கலைன்னா செஸ்ட் பெயின், உடல் பாரம், படபடப்பு வர்றதுக்கு வாய்ப்பு. நம்ம இதுதான் ரொம்ப ஃபைனல். ஈவினிங் 7 to 9 இரவு உணவை எடுத்துக்கணும். ரொம்ப மைல்டான உணவை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். சரிதானுங்களா? அதிக உணவை எடுக்க வேண்டாம்னு பலமுறை சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு உலகம் முழுக்க கண்டறிந்த மிகப்பெரிய ஆய்வுல சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது உணவு எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. 2 hours பிஃபோராவது நீங்க கண்டிப்பா உணவு எடுத்துக்கணும். நாமெல்லாம் அப்படி எடுத்திருக்கிறோமான்னு நீங்க உங்களையே நீங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க உணவு எடுத்தீங்கன்னா உணவு ஃபுல்லா டைஜஷன் ஆயிரும். தூக்கம் வந்து அற்புதமா வரும்னு சொல்றோம். நம்ம இன்னைக்கு டோட்டல் சிஸ்டத்தையே மாத்தி வச்சிருக்கோம். சரி, நம்ம முன்னோர்கள் 6 மணிக்கு வேலையை விட்டுட்டு வந்தாங்க, 7 மணிக்கு சாப்பிட்டாங்க, 8 மணிக்கு படுத்தாங்கன்னு பேசுறோம். புரியுதா இல்லைங்களா? ஆனா நம்மளுடைய வாழ்க்கை மொத்தமா மாறி இருக்கு. மாற்றம் வந்தா மட்டும்தான் நிகழும். ஓகே. இரவு 9 மணி முதல் 11 மணி வரை ட்ரிபிள் வார்மர். சரிங்களா? வெப்பமூட்டி. இது உறுப்பல்ல, இது ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள. சரிங்களா? காலை முதல் மாலை வரை உழைத்து களைத்த மனித உறுப்புகளுக்கு ஓய்வு தர வேண்டிய நேரம் இது. அப்ப நம்ம எப்ப தூங்குறதுக்கு போகணும்? 9 o'clock நீங்க தூங்குறதுக்கு போயிடணும். சரிங்களா? ஆனா இப்ப 9 o'clock மேலதான் நிறைய குடும்பங்கள்ல ப்ராசஸே எடுக்கிறாங்க. 11 மணி, 12 மணி, 1 மணி வரைக்கும் ப்ராசஸ் பண்றாங்க. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எவ்வளவு காலமானாலும் நம்ம உடம்புல நோய்கள் குணமாகாது. சரிங்களா? அப்ப ட்ரிபிள் வார்மர் இயங்குறது டோட்டலா பாடியோட சிஸ்டத்தை வந்து ரெஜுவினேட் பண்ணும். இப்ப காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம உடம்புல ஏற்பட்ட டயர்ட இந்த 9 மணிக்கு நீங்க படுத்தீங்கன்னா தான் உடம்பு ஃபுல்லா என்ன பண்ணும்? ரிலாக்ஸ் பண்ணும். இந்த நேரத்திற்கு பின் கண் விழித்திருப்பதோ படிப்பதோ கண்டிப்பாக கூடாது. இன்னைக்கு படிக்கிறங்கிற பேர்ல என்ன பண்றோம்? நிறைய அன்டைம் யூஸ் பண்றோம். இன்னும் 2 தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பயிற்சிக்குள்ள போலாம். நடு நிசி 11 மணில இருந்து 1 மணி வரை எதுங்க? பித்தப்பை. நான் அந்த இடத்துல காமிச்சேன்ல. சரிங்களா? பித்தப்பைனா என்ன? கால் பிளாடர். ஓகே. பித்தப்பை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சௌரியத்துக்கு வெட்டி 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 தூக்கி வீசிட்டு இருக்கோம். சரிங்களா? தயவு செய்து அதை பண்ண வேண்டாம். சரிங்களா? கால் பிளாடர் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும்
நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டதுங்க? மிகப்பெரிய அற்புதமா இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. சரியாங்களா? நம்ம உடல்ல பல்வேறு நன்மைகளை செய்வதற்காக இயற்கை சக்தி கொடுத்திருக்கு. அதை நிச்சயமா நம்ம சரியா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. பித்தப்பை போயிருச்சு அப்படின்னா டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவுட் ஆயிரும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவுட் ஆயிருச்சுன்னா உடம்புல பல நோய்கள் சொல்லாம கொள்ளாம வரும். சரிதானுங்களா? சரி. அப்ப பித்தப்பை இயங்குற நேரம் இரவு 9 to 11. இந்த நேரத்துல கண்டிப்பாக தூங்கி கொண்டிருக்க வேண்டும். இந்த நேரத்துல விழித்திருந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்கள் முழு சக்தியை இழக்க நேரிடும். இதற்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரிங்களா? அந்த அன்னைக்கு மட்டும் நீங்க அதான் ஒரு நாள் நைட்டு 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் முடிச்சிருந்தா அதனோட பாதிப்பு 1 வாரம் 10 நாளைக்கு உங்க உடம்புல நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஃபைனலா காலையில 1 to 3 லிவர். சரிங்களா? மேல பார்த்தோம்ல, அந்த லிவரோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம உடம்புல இருக்கிற டோட்டல் கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடம்ப காப்பாத்துறதே எதுதான்? இந்த அற்புதமான இந்த லிவர் தான். சரிங்களா? அப்ப அந்த லிவர் இயங்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா நாம தூக்கத்துல இருக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மேக்சிமம் விஷம் ஆயிடுச்சு. அந்த விஷத்தை எல்லாம் முறிக்கணும்னா லிவர் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. சரிங்களா? சரி. அப்போ அந்த லிவர் இயங்குற நேரம், இந்த நேரத்துல ஆழ்ந்த நித்திரையில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் விழித்திருந்தால் கண்டிப்பாக கண்ணின் பார்வை சக்தி குறையும். இன்னைக்கு கண் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சரியானா? உறக்கம் பாதிக்கும், உடல் அரிப்பு, நமைச்சல் இவை அதிகரிக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? சொன்ன விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த போட்டோவையும் அனுப்பிச்சுடுறேன். சரியானா? தேவைன்னா இந்த வேர்டு ஃபைலையும் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். நீங்க தயவு செஞ்சு 1க்கு 2 முறை பார்த்துட்டு எந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னு ஒரு சிஸ்டத்தை, இயற்கை ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கு நமக்குள்ள. நாம சிஸ்டத்தை உடைச்சிட்டோம். சரிங்களா? ரைட். ஓகே.